ஹலோ வீவர்ஸ், இதுதான் செங்கல்பட்டு டு மதுராந்தகம் கனெக்ட் பண்ணுற ஜிஎஸ்டி ரோடு. இங்கேருந்து 6 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம சைட்டை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இதுதான் நான் நின்றுட்டு இருக்கதான் கருங்குழி ஜங்ஷன். இங்கேருந்து நம்ம சைட்டை வந்து 6 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிடலாம். இங்கே வந்து மதுராந்தகம் டு திருக்கல்குன்றம் கனெக்ட் பண்ணுற கவர்மெண்ட் பஸ் ரூட்டு தான் இது. அண்ட் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ வசதியும் உண்டு. வாங்க நம்ம இப்போ போய் சைட்டை பார்க்கலாம். இதுதான் மக்களே நம்மளோட சைட். வர்ற வழியில் பார்த்துருந்தாலே தெரியும், வர்ற வழி ஃபுல்லாக இது பஸ் ரூட்டு தான். நீங்கள் வீராணக்குணம் அணையா நகர்னு சொன்னாலே பஸ் இறக்கி விட்டுருவாங்க. அண்டு ஷேர் ஆட்டோ வசதி உண்டு. இது வந்து மொத்தம் 60 ஏக்கரில் 1500 பிளாட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டிடிசிபி ரேரா அப்ரூவோட கொடுத்துட்ருக்காங்க. வாங்க இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. இதான் மக்களே நம்மளோட சைட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. சுற்றி 60 ஏக்கரில் மொத்தம் 1500 பிளாட் போட்டிருக்காங்க. எல்லாமே டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவோட தான். இங்கே நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி கூட ஒரு சூப்பராக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். ஏன்னா இந்த கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டில் நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் உள்ளேயே நம்ம லேஅவுட்குள்ளேயே நிறைய பேர் கட்டி இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பார்த்தீங்கனாலே தெரியும் இது எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா. உங்களுக்கு இபி கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபி லைன் இருக்குது. இது வந்து பஸ் போடுற ஆன் ரோட்டில் தான் நம்ம சைட் இருக்குது. உங்களுக்கு இந்த சைட்டோட மோர் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டைரக்ட் ஓனர் தான். இவ்வளோ கம்மியான ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸில் செங்கல்பட்டு பக்கத்தில் இவ்வளோ க்ளீனான அப்ரோட எங்கேயுமே சைட் கிடைக்காது. வீடியோவில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கேப் ஃபெசிலிட்டியோடு கொடுக்குறோம். நீங்கள் கூடுவாஞ்சேரியில் தான் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டிங்கன்னா போதும், ஃப்ரீயாக பிக்கப் அண்ட் ட்ராப் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. வணக்கம். நமது நிறுவனம் பார்த்திங்கன்னா அணையா கிரீன்லேண்ட். அதனோட ப்ரொப்ரேட்டர் சீனிவாசன் நான் தாங்க. நான் சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக 2005லேருந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். வெங்கல், பெரியபாளையம், வடமதுரை, சேப்பேடு, சந்திராபுரம், எருக்குவாய், முக்கரம்பாக்கம், திருத்தணி, வந்தவாசி, செய்யாறு நிறைய சைட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு டைரெக்டாகவே இண்டிவிஜுவலாக மொத்த ப்ராப்பர்ட்டியும் பர்ச்சேஸ் பண்ணி தான், சேல் டீட் பண்ணி தான், பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக கரண்ட் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம மதுராந்தகம் கருங்குழியில் வீராணக்குணம் வில்லேஜில் ஒரு 60 ஏக்கர் எல்லாமே ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டு. 2014 சொத்து 60 ஏக்கர் ஒரே பேமெண்ட்டில் அப்படியே சொத்து எடுத்தோம். கம்ப்ளீட்டாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணி டாக்குமெண்ட்லாம் கிளியராக செக் பண்ணோம். பட்டா யார் பேரில் இருக்குது, கைச்சிட்டா யார் பேரில் இருக்குது, அடங்கலில் கணக்கு இருக்கா, ஏர்லிஸ்ட்டில் என்ட்ரி இருக்கா, எஃப்எம்டியில் ஃபீல்டு இருக்கா. இது 23 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு. நேராக சிஎம்டி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாங்க. போய் கலெக்டர், மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அப்ரூவல் எடுத்தோம். டிடிசிபி அப்ரூவல் நம்பர் 28/21. ஒரு 10 லட்சம் சதுரடி பார்க்கு, ப்ளே கிரவுண்டு, ஸ்கூலுக்கு தானம் கொடுத்தோம். டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 2 கோடி ரூபா கட்ட சொன்னாங்க. பேமெண்ட் கட்டணும். அப்புறம் என்ஓசி ப்ரெசிடிங் ஆர்டர் கொடுத்தாங்க. அப்புறம் ரேரா அப்ரூவல் அதுவும் எடுத்திருக்கோம். டாக்குமெண்ட்ஸு ரொம்ப கிளியர், அப்ரூவலும் ரொம்ப கிளியராக இருக்குங்க. 1500 பிளாட் நம்ம அணையா நகர் ப்ராஜெக்டில் பண்ணோம். 1400 பிளாட் வந்து சோல்ட் அவுட். அவ்வளோ பேருக்கும் பட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். இன்னும் பேலன்ஸ் ஒரு 100+ இந்த ஃப்ளாட்ஸ் தான் அவைலபிலிட்டி. மண் சாயில் நல்லா இருக்குது. தண்ணியில் 40 அடியில் தண்ணி இருக்குது. வீடுங்களும் வந்துடுச்சு. ஒரு 5-6 வீடுங்க வந்துடுச்சு. உடனே வீடு கட்டுற மாதிரி இருக்கும். ஆன் ரோட் பஸ் ரோடு சைட்டு தான். கருங்குழி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 5.5 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். 10 மினிட்ஸ். பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம பிளாட் வாசல்லே பஸ்ஸு போகும். நம்ம பஸ் ஸ்டாப்பே நம்ம சைட்டு பக்கத்தில் தான். அணையா நகர் பஸ் ஸ்டாப்பு தான் அது. நம்ம மதுராந்தகம் டு திருக்கழுக்குன்றம் பஸ்ஸு T4 அந்த லைனில் போகுது. T3 போகுது. செங்கல்பட்டுலேருந்து T24 தெச்சூர், பவுஞ்சூர், குமரன், சித்திவிநாயகா அந்த வண்டிக்கு போகுது. தாம்பரத்துலேருந்து 84B சோனாம்பேடு வண்டிக்கு போகுது. எல்லாம் சைட்டை வரவங்கெல்லாம் 4 பிளாட் 10 பிளாட் தான் எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாம் ரொம்ப கிளியராக போயிட்டுருக்கு. ஃப்ரீ சைட் விசிட் நாங்களே அரேஞ்ச் பண்ணுறோம். எங்கள் ஆஃபீஸ் வந்து கூடுவாஞ்சேரியில் இருக்குது. ஒரு 20 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறோம். டெய்லி பிளாட்டு சேல் போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் கூடுவாஞ்சேரி வந்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஃப்ரீ கேபில் நம்ம கூப்பிட்டு போய் சைட்டை காட்டிடுவோம். சைட்டு பிடிச்சின்னா ஒரு 5000 அட்வான்ஸு, டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவோம். நீங்கள் லீகலும் கிளியராக பார்த்துக்கலாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டாக்கும் 25000 ரூபாய் சார்ஜ் தான். நிறைய டக்குன்னு போயிட்டு தாங்க இருக்குது. வாங்க, நல்ல இடம், தாராளமாக வாங்கி போடலாம், சொத்து எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு சென்ட்டு 70,000 80,000 குறைஞ்சி எங்கேயும் இடம் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து நான் அந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா 650 700+ தான் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்குங்க. வாங்க, டக்குன்னு பண்ணுங்கள். இன்னொரு 1 மந்தில் சைட் முடிஞ்சிருங்க. நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்யூ. என் பேர் சாரதா. நாங்கள் வந்து மடிப்பாக்கம்லேருந்து வரோம். நாங்கள் வந்து இன்னொரு 2 இயர்ஸில் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம்.
அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். கோல்டு இந்த மாதிரி இதுவுமே நாங்கள் வச்சுருக்கோம். இருந்தாலும் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து ரெண்டலில் தான் இருக்கோம். மாதம் அதுக்கே ஒரு 12,000 15,000 போகுது. ஸோ அதையுமே சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் லேண்ட் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ தான் இன்ஸ்டாகிராமில் வந்து இவங்களோட ஆட் வந்தது. அதை பார்த்துட்டு என்கொயரி பண்ணோம். ஃபர்தராக அவங்க வந்து எங்களை கால் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் கேட்டிருந்தோம். அவங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வந்து 10 lakhs கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பட்டா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி காசு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே கேட்கும்போது இவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ரெஃபரன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து லேண்டை பார்த்தோம். லேண்டை பார்த்தோன்னமேவும் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இன்னுமே வந்து அவரை ஃபர்தராக அனுப்பிச்சிருந்தாரு. அதை பார்த்தோன்னமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதை பார்த்து வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நான் முதல்ல 1 வாங்கினேன். அப்புறம் என் பொண்ணுக்கு 1 வாங்கினேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 4 பேருக்கு 4 வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரிஜிஸ்டருக்கு வந்திருக்கேன். சார் நான் அஸ்தினாபுரத்துலேருந்து வரேன். என் பேர் பிரபாகர். நான் வந்து எம்டிசியில் டிரைவிங் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். ஸ்டாஃப் எல்லாம் அப்ரோச் எப்படி பண்ணாங்க? உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ப்ராசஸ்லாம் எப்படி இருந்தது? அது எல்லாமே நல்லா இருந்தது. சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே அவங்களே கால் பண்ணி எல்லாமே கேட்டாங்க. எல்லாமே ஆன்லைன்லேயே முடித்தோம். நம்ம ஃபோன் பண்ணி எல்லாமே விசாரித்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை சர்வீஸில். ஃபேஸ்புக்கில் அவங்க இதோட விளம்பரத்தை பார்த்தேன். ஸ்கொயர் ஃபீட்டு 300 400 500 இருந்துச்சு. என் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல இருந்தது இது. சரி ஓகே அப்படின்ட்டு காண்டாக்ட் பண்ணும்போது மகாலட்சுமி அந்த மேடத்தை காண்டாக்ட் பண்ணேன். சைட் விசிட்டிங் வர முடிஞ்சிச்சு. நான் போலீஸாக இருக்கிறேன். வந்து ஒரு நாள் வந்து பார்த்தேன். ஏரியாலாம் நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மற்றபடி நல்ல சுத்தமான காற்று. பக்கத்துலேயே ஒரு ஆறு ஒன்று போகுது. நல்லா தாழ்வான பகுதியாக இல்லாமல் நல்லா மேடாக இருக்குது. நல்லா சைட்டு நல்லா இருந்துச்சு சார். ஸ்டாஃப்லாம் எப்படி சார் பிஹேவ் பண்ணாங்க? ஸ்டாஃப் பிஹேவியர் எப்படி இருந்தது? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணி கொடுத்தாங்க? நல்லா மேடம் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லா எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாங்க. வண்டி எல்லாம் அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எனக்கு வந்தாங்க. அன்றைக்கி பார்த்துட்டு போன அன்றைக்கே வந்துட்டு டிராஃப்ட் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி இன்றைக்கி வந்தேன்னா கையெழுத்து போட்டு நான் வெயிட் பண்ணிக்கிறேன். உனக்கு சீக்கிரம் முடிஞ்சிருது சார். ஈஸியாக முடிஞ்சிருது. எந்த அலைச்சல் இல்லை, பெருசாக அலைச்சல் எதுவுமே இல்லை. ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது சார். நீங்கள் சார் எப்படி? நான் அவருக்கு ஃபாதரு. எங்களுக்கு சொந்த நேட்டிவ் வந்து திருநெல்வேலி சார். தென்காசி. இவர் இங்கே ஒர்க் பண்ணதாரியாப்பா சன்னு. இன்னும் மூத்த சன்னு இங்கே தான் ஒர்க் பண்ணான். அதனால் இன்றைக்கி டாக்குமெண்ட்டுப்பா இடத்த கூட நான் பார்க்கல. ஆனால் நல்ல இடம்னாங்க. பக்கத்துலேயும் விசாரித்தேன். நல்லா இருக்குங்கனால நீ டாக்குமெண்ட் என்னோடனே இன்றைக்கி நான் நேற்று சாயங்காலம் கிளம்பி இன்றைக்கி காலைல வந்தேன். பையனோட வந்து டாக்குமெண்ட் போட வந்திருக்கோம். பேப்பரில் பார்த்தோம் சார். எங்களுக்கு பிடிச்சிருந்தது. சைட் விசிட் காமிச்சாங்க. இடத்த வந்து பார்த்தோம். எங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருந்தது. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நாங்கள் ஃப்ளாட் புக் பண்ணியிருக்கோம். ஹரிகிருஷ்ணன் எங்களோட ரிலேட்டிவ் தான் அவர். ஸோ அவரோட இன்ட்ரொடக்ஷனில் தான் லேண்ட் வந்து பார்த்தோம். ஸோ லொக்கேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா அக்சசபிளாக தான் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து நியர்பை ஒரு 11-12 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் அண்டு பஸ்ஸு வசதிலாம் எல்லாமே அவைலபிளாக இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆவடியிலேருந்து வர்றோம். ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஆடு பார்த்தோம். ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் இங்கே வந்து இடம் வாங்கியிருக்கிறோம். இப்போ சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கும் ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுனால இந்த இடத்த வாங்கியிருக்கிறோம் சார். சார் இது வந்து என் மகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு ஒரு சீதனமாகவே இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு லைஃபுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கட்டும்காக இந்த இடத்த நாங்கள் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அவங்களுடைய எல்லாமே நல்லா இருந்தது சார். அவங்களுடைய என்ன சொல்ல, எந்த ஆஃபீஸ்லேருந்து போகிறது வர்றது ஃபுல்லாகவே காரில் அவங்களோட பட்ஜெட்டில் அவங்களே எல்லாமே கவர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனுக்குமே அவங்களே தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக அவங்க தான் சார் பார்த்துக்கிறாங்க.
சார் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து ஒரு நல்ல லேண்ட் பார்த்துட்டு இருந்தோம் சார். எங்கள் ஏரியாலலாம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட் பார்த்தோம். நாங்கள் உடனே வந்து கால் பண்ணி கேட்டோம். அவங்க நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னாங்க. நாங்கள் வந்து பார்த்ததில் சுற்றி வில்லேஜ், அதுக்கப்புறம் இப்போ பைபாஸ் ரோட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. லேண்டுக்கு ஓகே சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கோம் சார்.